ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வீட்டு வேலைகள் கொஞ்சம், அப்புறம் குக்கிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்னதாக கோலம் போட்டிருந்தேன், அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு வாசல்லையே பாரிஜாதம் பூ பூத்துருக்கு. அது செம்பருத்தி எல்லாம் அழகாக இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். அப்புறம் டீப்பில் தண்ணி போட்டிருந்தோம், அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு சமைக்க வந்தாச்சு. மட்டன் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் கிரேவி, ஆனியன், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலெலாம் அதிகம் சேர்த்துக்கிறது இல்லை, கம்மி பண்ணிட்டேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எடுக்கலை. பிரியாணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்புறம் கத்திரிக்காய் கிரேவிக்கு வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளும் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கத்திரிக்காய் தாளிச்சாச்சு. தாளித்து இதை பவுட்ரு பண்ணி அதில் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன டிஷ் அடிக்கடி செஞ்சு கொடுத்தாலும் பிரியாணி செஞ்சிட்டோம்னா அது ஒரு தனி சந்தோஷம்தான். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அடிக்கடி பிரியாணி ரெசிபி தான் செய்வோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் எல்லாரையும் சாப்பிட வச்சாச்சு. வீட்டு வேலைகள்னு சொல்லியிருந்தது, வீட்டுக்கு இதுக்கு இந்த தளம் போட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேலைகள் தான் வீட்டை சுற்றி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே தளம் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட விறகு அடுப்பும் சேர்த்து வெளியில் போட்டு வச்சுருக்கோம். எப்போயாவது யூஸ் ஆகும், அதுக்காக. இதெல்லாம் வீட்டை சுற்றி பூத்திருக்க பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாரிஜாதம் பூ நிறையா முட்டைலாம் வச்சுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.